ஊட்டியின் இதமான காலையும் தேயிலைத் தோட்டங்களின் பச்சை பரப்பும் அஞ்சலியின் கண்களுக்கு எப்போதும் இதமளிக்கும். 17 வயதில் அவள் மனம் முழுக்க நந்தா மட்டுமே நிறைந்திருந்தான். இரு குடும்பங்களுக்கும் இடையே இருந்த நெருக்கம் காரணமாக அவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அஞ்சலிக்கு அது கனவுலகில் மிதப்பது போல இருந்தது. நந்தாவை அவள் சிறுவயதிலிருந்தே நேசித்தாள். அவனது நிதானமான பார்வை, அவனது மெல்லிய புன்னகை அவளது கனவுகளில் அடிக்கடி வந்து செல்லும். ஒரு நாள் அவன் தன்னை மணப்பான் என்று அவள் எப்போதுமே நம்பியிருந்தாள். திருமணம் இனிதே நடந்தேறியது. ஆனால் முதல் இரவு நந்தா அவளிடம் வந்து, அஞ்சலி, நீ இன்னும் சின்ன பொண்ணு. இந்த கல்யாணம் இப்போதைக்கு ஒரு சடங்குதான். திருமண வாழ்க்கையின் முழுமையான பொறுப்பை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நீ இன்னும் வளரவில்லை என்றான். அவனது வார்த்தைகள் அஞ்சலியை உலுக்கின. அவன் கண்களில் தெரிந்த தயக்கம் அவளுக்கு அவமானமாகப்பட்டது. அவளை அவன் விரும்பவில்லை, வெறும் குழந்தையாகத்தான் பார்க்கிறான் என்று தவறாக புரிந்து கொண்டாள். அவள் இதயம் நொறுங்கியது. அடுத்த நாள் காலையில் நந்தாவின் மாமா மகள் ராதா அஞ்சலியின் அறைக்கு வந்தாள். அவள் முகத்தில் ஒரு வஞ்சகப் புன்னகை. நந்தா என்னைத்தான் காதலித்தான் அஞ்சலி. குடும்பத்தின் வற்புறுத்தலால்தான் அவன் உன்னை மணந்தான். நீ அவனுக்கு வெறும் குழந்தைதான் என்று விஷத்தைக் கக்கினாள். ராதாவின் வார்த்தைகள் அஞ்சலியின் மனதில் ஆழமாக பதிந்தன. நந்தா தன்னை நேசிப்பதில்லை என்ற எண்ணம் ராதாவின் வார்த்தைகளால் உறுதிப்பட்டது. தவிப்புடன், யாரிடமும் சொல்லாமல் ஒரு சிறிய பையுடன் சென்னைக்குச் செல்லும் பேருந்தில் ஏறி ஓட்டியை விட்டுப் பிரிந்தாள். அவள் கண்ணீருடன் தன் கனவுகளையும் நந்தா மீதான காதலையும் அங்கேயே புதைத்துவிட்டாள். சென்னை அவளுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருந்தது. படிப்பில் கவனம் செலுத்தி தன்னம்பிக்கையுடன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்ந்தாள். சுதந்திரமாக வாழப் பழகினாள். ஆனாலும் ஊட்டியில் விட்டு வந்த நினைவுகள் அவளை அவ்வப்போது வாட்டின. ராதாவின் வார்த்தைகளும் நந்தாவின் விலகலும் அவள் மனதில் ஆறாத வடுவாகவே இருந்தன. அவள் மனதின் ஆழத்தில் நந்தா மீது ஒரு கோபம் கூடிக்கொண்டிருந்தது. ஏன் அவன் என்னிடம் உண்மையைச் சொல்லவில்லை என்ற கேள்வி அவளைத் துடைத்தது. ஒரு மாலை அவள் தனது சென்னை குடியிருப்பில் இருந்தாள். அவளது தொலைபேசி ஒலித்தது. பார்த்தால் நந்தாவின் எண். 5 வருடங்கள். இத்தனை வருடம் கழித்து என் அழைக்கிறான். அவள் இதயம் வேகமாகத் துடித்தது. கோபமும் ஏக்கமும் கலந்த ஒரு உணர்வு. அவள் தயக்கத்துடன் அழைப்பை ஏற்றாள். அஞ்சலி, நீ எங்கே இருக்கிறாய்? உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நந்தாவின் குரலில் ஒரு பதட்டம். உங்களுக்கு ஏன் என் அப்பாவைப் பத்தி இப்போ கவலை? நான் யாருன்னு கூட தெரியாத மாதிரி நடந்துகிட்டீங்க அன்னைக்கு. இப்போ திடீர்னு ஏன் இந்த அக்கறை? அஞ்சலியின் குரலில் கோபம் கொப்பளித்தது. ஆண்டுக்கணக்காய் அடக்கி வைத்திருந்த வலி வெடித்தது. அஞ்சலி, தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளாதே. நான் உன் நல்லதுக்குத்தான் அன்னைக்கு அப்படி பேசினேன். உன் அப்பாவுக்கு நீ இப்போ தேவை, நந்தா கெஞ்சினான். அவன் குரலில் ஒருவித நிர்பந்தம், ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு வலி இருப்பது அஞ்சலிக்குத் தோன்றியது. நான் வரமாட்டேன். எனக்கு யாரும் தேவை இல்லை, அவள் உறுதியாக கூறிவிட்டு அழைப்பைத் துண்டித்தாள். ஆனால் அவள் மனம் அமைதியற்று தவித்தது. தந்தையின் மீதான பாசம் அவளைச் சாப்பிட ஆரம்பித்தது. நந்தாவின் குரலில் இருந்த ஏக்கமும் தன் தந்தையின் நிலைமையும் அவளை வாட்டியது. அவளால் தூங்க முடியவில்லை. இத்தனை கோபத்திலும் அவன் குரல் அவளுக்குள் ஒரு சலனத்தை ஏற்படுத்தியது. அடுத்த நாளே தனது வேலையில் விடுமுறை போட்டுவிட்டு நள்ளிரவு பேருந்தில் ஊட்டிக்கு கிளம்பினாள். ஊட்டிக்கு வந்ததும் வீட்டிற்குள் நுழைந்தாள். அவள் எதிர்பார்த்தது போல நந்தாதான் அவளை வரவேற்றான். அவன் கண்கள் அவளைப் பார்த்ததும் ஒரு கணம் மின்னின. அவன் முகத்தில் ஒரு ஆழமான ஏக்கம் தெரிந்தது. ஆனால் அஞ்சலி அவனிடம் கோபத்துடனே நடந்து கொண்டாள். தன் இதயத்தின் வலியை வெளிப்படுத்த விரும்பினாள். நீ ஏன் இங்க இருக்க? அஞ்சலியின் குரலில் கடுமை. இது எங்க குடும்பம் அஞ்சலி. உன் அப்பாவை நான் பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நந்தா அமைதியாக பதிலளித்தான். அவன் கண்களில் வலி இருந்தாலும் அவளை கோபப்படுத்த விரும்பவில்லை என்பது அவளது உணர்வு. அவள் அப்பா படுத்த படுக்கையாக இருந்தார். அஞ்சலியைக் கண்டதும் அவர் கண்களில் நீர் வழிந்தது. அஞ்சலி, நந்தா, இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துணையா இருந்தான் தெரியுமா? இவன் இல்லன்னா
நான் இந்நேரம். அப்பா உணர்ச்சி வசப்பட்டார். அப்பா மெல்ல உடல்நலம் தேறிவரும் நாட்களில் அஞ்சலிக்கு நந்தாவின் அக்கறை புரிய ஆரம்பித்தது. அவள் அருகிலிருக்கும்போது நந்தா கண்கலங்கியதை அவள் கவனித்தாள். அவன் அப்பா மீது வைத்திருக்கும் அன்பும் பொறுப்பும் அவளை திகைக்க வைத்தது. இரவும் பகலும் அவன் அப்பாவை கவனித்துக் கொண்டான். அவள் சாப்பிட மறந்தால் அவனுக்கு கோபம் வரும். என்ன அஞ்சலி இது? சாப்பிடாம இப்படி இருந்தா எப்படி? உனக்கு உடம்பு சரியில்லாம போனா நான் என்ன செய்வேன்? அவன் கண்டிக்கும் போதும் கூட அவனது கண்களில் ஒருவித பாசம் தெரிந்தது. அவளது மனதுக்குள் ஒருவித குழப்பம். இந்த அக்கறை உண்மையானதா அல்லது கடமையா என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள். ஒரு நாள் இரவு அஞ்சலி அப்பாவின் அறைக்குச் சென்றாள். அப்பா அவளை அழைத்தார். அஞ்சலி, நந்தா ஒரு நல்ல பையன்டே. உன்னை எவ்வளவு காதலிக்கிறான் தெரியுமா? அன்னைக்கு அவன் உன்னை விலகி நிற்க சொன்னதுக்கு காரணம் அவனுக்கு ஒரு பெரிய தொழில் பிரச்சனை. அதுல நீயும் பாதிக்கப்படக்கூடாதுன்னுதான். ராதா அவசரப்பட்டு எதையோ சொல்லிட்டா. நீ அதை நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டே. இப்போவும் உன்னை அவன்தான் உயிர்த்தெழும்பா பாத்துக்கிறான். அப்பாவின் குரலில் இருந்த வலிமையும் நந்தாவின் மீதான அளவற்ற நம்பிக்கையும் அஞ்சலியை சிந்திக்க வைத்தது. அவளது கோபம் மெல்ல மெல்ல கரைந்தது. ஒரு புதிய உணர்வு அவளுக்குள் துளிர்விட்டது. அன்றிரவு நந்தா வராந்தாவில் அமர்ந்திருந்தான். நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அஞ்சலி மெதுவாக அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். நந்தா, அப்பா சொன்னார். அன்று நீ அப்படி நடந்து கொண்டதற்கு. நந்தா அவளை பார்த்தான். அவனது கண்களில் ஒருவித வேதனை மிளிர்ந்தது. ஆமாம் அஞ்சலி, நான் அப்போது ஒரு பெரிய நிதி நெருக்கடியில் இருந்தேன். நான் திவால் ஆகும் நிலையில் இருந்தேன். உன்னை ஒரு புதிய வாழ்க்கைக்குள் தள்ளி பிறகு என் தோல்விகளால் உன்னையும் பாதிக்க நான் விரும்பவில்லை. நான் உன்னை நேசித்தேன் அஞ்சலி. அதனால்தான் என் பிரச்சினைகள் உன்னை பாதிக்கக்கூடாது என்று நினைத்தேன். ராதா அந்த நேரத்தில் எனக்கு ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் உதவ முடியும் என்று கூறினாள். அவள் என்னை வற்புறுத்திய போது உன்னிடம் உண்மையைச் சொல்ல பயந்தேன். நீ அப்போது மிகவும் இளமையாக இருந்தாய். இந்த பெரிய பிரச்சனையை எப்படி சமாளிப்பாய் என்று எனக்குத் தெரியவில்லை. நான் செய்தது தவறுதான். நான் உன்னிடம் உண்மையைச் சொல்லியிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ இல்லாமல் நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நரகமாக இருந்தது. அவன் குரல் உடைந்தது. அஞ்சலியின் கண்களில் நீர் வழிந்தது. அவள் உணர்ச்சி வசப்பட்டாள். இத்தனை வருடங்களாக புதைந்திருந்த உண்மை அவளை உலுக்கியது. அவனது காதலின் ஆழம் அவளுக்கு இப்போது புரிந்தது. அவரது கையை பிடித்துக் கொண்டாள். நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் நந்தா. நான் உன்னை விட்டு பிரிந்ததற்காக ஒவ்வொரு நாளும் வருந்தினேன். உன் காதலை புரிந்து கொள்ளாமல் நான் உனக்குக் கொடுத்த இந்த வலிக்கு என்னை மன்னித்துவிடு. அவர்கள் கைகள் இறுக்கமாக பற்றிக் கொண்டன. அஞ்சலி மெதுவாக நந்தாவின் தோளில் சாய்ந்தாள். அவன் அவளது தலையை மெதுவாகத் தடவினான். அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நிசப்தமான ஆழமான புரிதல் ஏற்பட்டது. இத்தனை வருடப் பிரிவுக்குப் பிறகு அவர்களின் இதயங்கள் மீண்டும் ஒருமுறை இணைந்தன. தந்தையின் உடல்நலம் முழுமையாகத் தேறிய பிறகு அஞ்சலியும் நந்தாவும் தங்கள் கடந்த காலத்தைப் பற்றி மனம் விட்டுப் பேசினர். ராதாவின் சூழ்ச்சி, நந்தாவின் தியாகம், அஞ்சலியின் தவறான புரிதல் எல்லாவற்றையும் கடந்து வந்திருந்தனர். அவர்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் இன்னும் ஆழமாக நேசிக்க ஆரம்பித்தனர். நந்தா அஞ்சலியின் சிறு சிறு அசைவுகளிலும் அக்கறை காட்டினான். அவளுக்குப் பிடித்த உணவுகளைச் சமைக்க கற்றுக்கொண்டான். அஞ்சலி அவனது அமைதியான அன்பில் தன்னை மீண்டும் இழந்தாள். ஒரு மாலை ஊட்டி ஏரிக்கரையில் இருவரும் அமர்ந்திருந்தனர். சூரியன் அஸ்தமித்து வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் அழகாக காட்சியளித்தது. நந்தா அஞ்சலியின் கைகளைப் பிடித்துக் கொண்டான். அஞ்சலி, 5 வருடங்கள் கழித்து உன்னை மீண்டும் கண்டது என் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய பரிசு. நீ இல்லாமல் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றிடம் இருந்தது. நாம் இழந்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது. ஆனால் நம்மிடையே இருக்கும் இந்த பிணைப்பை, இந்த அன்பை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள முடியுமா? அவன் குரலில் ஒருவிதமான கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவள் நிமிர்ந்து அவன் கண்களைப் பார்த்தாள். அவனது காதலின் ஆழம் அவனது கண்களில் தெரிந்தது. அவரது கரத்தைப் பற்றிக் கொண்டாள். நந்தா, என் மனம் முழுதும் நீதான் இருந்தாய்.
நான் உன்னை விட்டுப் பிரிந்ததற்காக ஒவ்வொரு நாளும் வருந்தினேன். ஆம், நாம் இழந்ததை மீண்டும் பெறுவோம். இந்த முறை நம் வாழ்க்கை முழுவதையும் ஒன்றாகக் கழிப்போம் என்றாள். அவளது வார்த்தைகளில் உறுதி இருந்தது, அசைக்க முடியாத காதல் இருந்தது. நந்தாவின் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. அவன் மெதுவாக அஞ்சலியின் முகத்தை தன் கைகளில் ஏந்தினான், அவளது நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தமிட்டான். அந்த முத்தம் 5 வருடப் பிரிவின் வலியைப் போக்கியது, அவர்களின் காதலின் மீட்சிக்குச் சான்றாக அமைந்தது. ஊட்டியின் குளிர்ந்த காற்று அவர்களைத் தழுவியது, அவர்கள் இருவரின் இதயங்களிலும் மீண்டும் அன்பு துளிர்த்தது. அவர்களது காதல் கதை ஒரு நீண்ட இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் மலர்ந்தது. அவர்கள் இறுதியாக இணைந்துவிட்டனர், இம்முறை நிரந்தரமாக. அவர்கள் கைகளைப் பிடித்துக்கொண்டு ஏரி நீரில் பிரதிபலித்து நிலவை பார்த்தவாறு எதிர்காலம் என்ற புதிய அத்தியாயத்தைத் தொடங்கினர்.